அது ஆராசுரம் ஐராவதீஸ்வரர் டெம்பிள்லேருந்து கிளம்புறோம். அடுத்து இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன், 45 கிலோமீட்டர்ஸ் என்னமோ கங்கை கொண்ட சோழபுரம். அதை பார்க்குறோம். இந்த கோவிலில் சூப்பராக இருந்துச்சு, உள்ள கேமரா அலோட் இருந்துச்சு. நல்ல பிளேஸ். வீடியோஸ் எடுத்திருக்கோம். அங்கே உள்ள வீடியோ எடுக்க விட்டுருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். எடுத்திருக்கேன், ஃபோனில் எடுத்திருக்கேன். அதெல்லாம் எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி இந்த டெம்பிள் வந்துட்டு யுனிக்கின் எப்படி சொல்ல, சிற்பங்கள் வந்து நுணுக்கங்கள் அக்யூரேட்டாக இருக்குது. நிறையா டிஃப்ரெண்ட்டாக குட்டி குட்டியாக நிறையா பண்ணியிருக்காங்க. ஆனால் சின்ன கோயில், 3 கோயில் கம்பேர் பண்ணும்போது சின்ன கோயில் நல்லா இருந்துச்சு. ஹைவேஸ் பிடிச்சாச்சு. இன்னும் கரெக்டாக 35 கிலோமீட்டர்ஸ். ஓகே, 14 கிலோமீட்ரு. வடலூர், வீரவாண்டி, சென்னை. நாலே கிலோமீட்டர். ஜெயங்கொண்டான் தாண்டி வந்திருக்கோம். ஜெயங்கொண்டான் தாண்டி என்ன ஊர்? கங்கை கொண்ட சோழபுரம். இந்த ஏரியா பேர், ஊர் பேர் கங்கை கொண்ட சோழபுரம் தான் வச்சுக்கேன். சோழேஸ்வரம், கங்கை கொண்ட சோழேஸ்வரம். பட் 4 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். மணி 3 தாச்சுன்னா 1 hour டைம் இருக்குது. அப்படியே சாப்பிட்டுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். லெஃப்ட் எடுத்தால் கங்கை கொண்ட சோழபுரம் 2-3 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். கோபுரமே இருக்குங்க. ஹோட்டல் இருக்குடா, சாப்பிடலாமா? முன்னாடி போ பார்ப்போம். ஜூஸ் குடித்தோம் நிப்பாட்டி. நாங்கள் 4 மணிக்கு தான் கோவில் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் முன்னாடி, இங்கேருந்து ஒரு கிலோமீட்டரில் இருக்குது. துடிக்க ஆரம்பிச்சிச்சு. அருமை பாருங்கள், அருமை. இங்கேருந்து பார்க்குறப்ப கங்கை கொண்டு சோழபுரம் எத்தியாச்சு, எத்தியாச்சு, எத்தியாச்சு. கங்கை கொண்டு சோழபுரம் தான் பார்த்துக்குங்க. செம்மையாக இருக்குல்ல, சென்ட்ரலேருந்து பார்க்கல. ஓகே மக்கா, அடிபொலி அடிபொலி அடிபொலி. கங்கை கொண்ட சோழபுரம் வந்தாச்சு. கடைசியாக இங்கேயும் வீடியோஸ் நாட் அலவுடுன்ட்டாங்க. இது வந்து தஞ்சை பெரிய கோயிலோட அப்படியே காப்பின்னு சொல்லுவாங்க. ஹைட் வந்து 185 அடி, அது வந்து 216 அடி. பட் ஆனால் இது வந்து அகலம் ஜாஸ்தி. அதை விட என்ட்ரன்ஸ் பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த கோயிலோட கோபுரங்களோட சிற்பங்கள் எல்லாமே கிரானைட் கற்களால் பண்ணதுன்னு சொல்லுவாங்க. சில ஃபோட்டோஸ் எல்லாம் வரிசையாக ஆட் பண்ணுறேன். ஃப்ரேம் செம்மையாக இருக்குது பாருங்கள். இது சைட் வியூ, அகலம் ஜாஸ்தி அந்த கோயிலோட, நல்லாவே தெரியுது.
மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா ஷைனாக இருக்கும் பாருங்கள், எல்லாம் கிரானைட் கல்லால் செஞ்ச பாலிஷ் பண்ண சிற்பங்கள். ஃபியூல் அடிக்கணும்டா, எங்கேன்னு பார்த்து எடுத்துங்க. கங்கை கொண்ட சோழபுரம் முடிச்சாச்சு. இங்கேயும் செஞ்சு விட்டாங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டு. அதாவது கேமராவில் வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோனில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், அதில் வீடியோஸ் எடுத்துக்கலான்ட்டாங்க நாட்டலோட. நாங்கள் தஞ்சை பெரிய கோவிலில் சொன்ன மாதிரி என்னன்னு தெரியலை. ஸோ சோழி முடிஞ்சு. அடுத்து நேராக பாண்டிச்சேரி. 5 மணிக்கு கிளம்பியாச்சு. இங்கேருந்து 2 மணி நேரம் 10 நிமிஷம் காட்டுது. 7 மணிக்கு போயிடலாம் அழுத்தி பிடிச்சா. ஜூஸ் ஏதாவது ஃபோட்டோ எல்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும் போல தெரியுது. பிடிக்கலாமா? டீ டைம். இந்த கடை தான் ரோஸ் மில்க் குடித்தோம், சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ப்ரெட் ஆம்லேட் போட்டு இப்போ கிளம்பியாச்சு. கங்கை கொண்ட சோழபுரம் வெளியே வந்தோடனே பைபாஸ் பிடிச்சோடனே ஒரு கடை ஃபஸ்ட்டு இது. லைட்டாக வாயை நரைச்சிட்டு, சாரி வயிற்றை நரைச்சிட்டு, இப்போ டியூக் எடுத்திருக்கார் ப்ளூ சோல். பாருங்க ப்ளூ சோல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டியூக் 200 அப்படியே 215 மாற்றி சொல்லிட்டேன். எடுத்திருக்கேன். இனிஷியல் பிக்கப்பு கேடிஎம் அடிச்சுக்கார் வண்டி இல்லைப்பா, தரமாக இருக்குது. பிடிக்கிறது நல்ல கிணீர் நடிக்குது. R3 தான் லுக் வைஸ் எல்லாம் பாருங்க. பாருங்க R3 அழகு செம்மையாக இருக்கும் பாருங்க. கிச்சு 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 கிச்சு.